தனி வீடியோ டைமிங் முடிச்சு சொல்லுங்க நல்லா கேட்டுங்க கைஸ். 15 லட்சம் தான் ஜஸ்ட், ஓகேவா? என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட்டு. செட்டில்மெண்ட்லாம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மீதி கடை 3 இருக்குது. அவருக்கு தெரியும் எங்கே இருக்குது, குடோன் இருக்குது, எல்லா மெட்டீரியல் இருக்குன்ட்டு. ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்குது. இதில் பாஞ்சு 30 போயிடுது. அங்கங்கே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் கடைக்கு, குடோனுக்கு. இங்கே 1.5, அங்கே 1, அங்கே 50, அங்கே 25, 75ன்னு சொல்லிட்டு இருக்குது. தெரியும் அவருக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் எனக்கு தப்பு இல்லை. என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் ஒரு 15 லட்சம் போதும் ஜஸ்ட்டு, ஓகேங்களா? 15 லட்ச ரூபா கடன் இருக்குது. கடை மெயின்டெனன்ஸ் பண்ணி வியாபாரம் ரன் பண்ணால் ஓகே. இல்லை மொத்தம் வெக்கேட் பண்ணி மொத்தம் எடுத்துட்டு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறதாலும் சரி, நீங்கள் பண்ணிக்கிங்க. 15 லட்சம் கொடுத்துட்டா போதுமா உங்களுக்கு? வெறும் 15 லட்சம் கொடுத்துட்டா நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துறீங்களா? எல்லாத்தையும்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் கேட்டுருவீங்க பழகுது. எல்லாமே தான் வரும். நான் சொல்கிறது வந்து கடை ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். கடை என்ன அப்படித்தான் சொல்ல முடியும். கடைக்கு உண்டான ஐட்டம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கடை மெட்டீரியலு, கடை அட்வான்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதில் வரக்கூடிய 15 லட்சம் என்னுடைய கடனை அடைக்கணும். 15 லட்சம் தான் என் ஒய்ஃபுக்கும் என் சன்னுக்கும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், இது போதும். மற்றோட நான் நாளைக்கு கூட சுற்றுறேன். நீங்கள் சாதாரண ரகுமானாக இருந்து இவ்வளோ பெரிய மரக்கடை ரகுமானம் ஆனதுக்கு உங்களுடைய எப்படி அது உருவான கதை? அது உருவானதா? எல்லாம் எனக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, மெட்டீரியல் சப்போர்ட்டு, எல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் பண நம்பிக்கையும் சரி, மெட்டீரியல் கொடுத்து லோடு நம்பிக்கை ஏற்றி அனுப்பிச்சு அதை நான் ப்ராப்பராக அதை நான் வந்து சேல்ஸ் பண்ணி, ஓகேங்களா? அதை வந்து நம்ம எடுத்துக்காம நம்மளுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களுக்கு நம்ம முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் என்னோட விஷயம். அது பண்ணுறதுனால அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கு பல லட்சம் ரூபாய் மெட்டீரியல் அனுப்புனாங்க. நம்மளும் அது சொல்கிற டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வியாபாரம் தானே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும், சில நாள் வராது வியாபாரம். சில மந்த்து 2 மந்த் 1 மந்த் ஆகும் சில வியாபாரம் ஆகிறதுக்கு. வர வருமானம் ஒரு நாளைக்கு கேட்கல. முன்னேறணும் வாய்ப்பு எப்படி உங்களை மாதிரி நம்பிக்கை தாங்க. உங்களை மாதிரி பெரிய சொல்லுங்க. உடல் பலம் வேண்டும். வேற அடுத்தது என்ன சொல்லணும்னா, நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நம்ம விரும்பி செய்யணும். ஒருத்தர் ஒன்றுமே தெரியல, அவர் எப்படி முன்னேறது? அவர் முன்னேறல மாட்டாரு, பின்னோக்கியே போயிட்டு இருப்பாரு அவரு. சிம்பிளாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கணும். அது வழி சொல்லுங்க. மாதம் ஒரு 30,000 தினமும் வேலைக்கு போனாலே வந்துருமே. அது சம்பாதிக்கிறது நீங்கள் சும்மா கிடக்கலாமே. பிஸ்னஸ் பண்ணா 10 லட்ச ரூபா மினிமம். இந்த காலகட்டத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? என்ன பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நோவாமல் கும்பிட்ற பிஸ்னஸ்னால் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கலாம். இல்லை நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. வாயால சொல்லுங்க. இல்லை வாயால சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கள. நீங்கள் முன்னேற்றிங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? முதல்ல ஸ்லோவாக அப்படியே வச்சுன்னு முதல்ல ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த டீ கடை, ஹோட்டல் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நிறைய இருக்கு. வேலை செய்கிறவங்க வர மாட்டானுங்க. சரிங்களா? உணத்தில் போட்டு உணத்தில் எடுக்கணும். அது சூதாட்டம்லாம் கிடையாது. அதுக்கு சூதாட்டத்துக்குலாம் போயிடாது. ரிஸ்க்கு ஒரேடியாக அவங்கள ஆஃப் ஆகி உட்கார வச்சுருவோமா. அது இப்போ லட்சமாக சம்பாதிக்கிறாங்களா? அவங்களும் எப்படி படிச்சிருக்காங்க? அவங்க படிச்சிருக்காங்க. அது படிக்காமலே சில பேர் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. அது வந்து பணம் இருக்கணும் அதுக்கு, அந்த மாதிரி. ஓ, எந்த மாதிரி? அதாவது படிப்பும் இல்லை. அவங்க எப்படி லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வெயிட்டாக இருக்கு. அதனால வந்து அவங்க பணத்தை வச்சு முன்னேறிக்கிறாங்க. அதுக்கான ஆளுங்களை போட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஒன்றுத்துக்கும் ஒரு ஆள் இருக்கு. ஓகேங்களா? அதனால அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம வாங்குறதும் கடை. ஓகேங்களா? நான் கொஞ்சம் மொக்க போட்டுருப்போம், நீங்க எல்லாம் கட்டுக்காதீங்க.
ஒன்றும் இல்லை கைஸ். அது கலந்த மாதிரி. நம்ம ஃபேன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாரு. சும்மா நாங்கள் மொக்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. நான் கூட கஸ்டமர் தான் நினச்சேன். அப்படியா? பிஸ்னஸ் கால் ஒர்க்கர்ஸ் கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லு விக்கி. இந்த பஜார்ல சரி விக்கி, அன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச காசு தானே? சரி விக்கி, எந்த நம்பருக்கு அனுப்புகிறோம்? உன் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டுமா? சரி விக்கி, அனுப்பிச்சிடறேன். சரி விக்கி, போயிட்டு வா, என்ஜாய் பண்ணு. லைஃப் எப்பவுமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்பாதிக்கணும், சாப்பிடணும். நீங்கள் எப்போ என்ஜாய் பண்ணி சம்பாதிக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். ஆனால் வந்து கரெக்டாக இருந்துக்கணும். ஓகே, நான் அனுப்பிச்சிடுறேன், உனக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. என்ன எங்கே போகிறாங்க? மூவிக்கு போகிறாங்களாம். சரி ஓகே, மூவிக்கு ஒன் டே சம்பளம் கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி யார் போகிறாங்களா? இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகிறாங்க. சரிங்களா, நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக கேட்டு போகிறாங்க. நம்மளும் போயிடலாம். சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும். சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும். நான் ஒர்க்கரை தான் சொன்னேன், ஓனரை சொல்ல. ஓனர் வந்து எப்பவுமே வந்து அது ஜாலியாக இருக்கணும், ஆனால் அது எப்போன்றதுலாம் தெரியாது. சரிங்களா, அப்போ என்னத்துக்கு ஓனராக இருக்கீங்க? அது அப்போ எதுக்கு ஓனருக்கு? நான் ஒன்றும் ஐடி கம்பெனி வச்சு நடத்தலை, சும்மா சாதா ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் இல்லை, ஒர்க்கரே ஜாலியாக இருக்கும்போது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க அந்த 3 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த மூவி பார்க்குற நேரத்தில் நான் ஒரு 1 hour வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். இன்னொரு 1 hour அதை எப்படி எடுத்துன்னு வந்து நான் எப்படி எங்கெங்கே பிரித்து வச்சு எங்கெங்கே அதை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். காத்திருங்கள்.